உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான். அதுக்கப்புறமா கீழே வாசிக்கலாம் 31. அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம். ஸோ மோசே இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை ரொம்ப வாஞ்சையோடு கூட ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை நல்லா உணர்ந்து கொண்டவராய் இங்கே பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ ஒரு பாயிண்டை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் 2 விஷயத்தை பேச விரும்புகிறேன். அதில் முதல் விஷயம், அதில் அந்த ஓவாவை பார்த்து அவர் 31ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். அப்போ ஒரு மனிதனை பார்த்து, அவனுடைய ஒரு உறவின் முறையானை பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் பாளையம் இறங்குற இடத்தெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கிற, நல்லா தெரிந்திருக்கிற, அதனால் நீ எங்களுக்கு கண்களை போல இருப்ப. ஸோ நீ எங்கள் கூட என்ன செய் வான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிடுறது மட்டும் கிடையாது, அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நாங்கள் அனுபவிக்கிற அந்த நன்மையில் நாங்கள் உனக்கும் என்ன செய்வோம், அந்த நன்மையை நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மிக உன்னதமான ஒரு காரியத்தை எந்தவித கலப்படமும் இல்லாமல், எந்தவித குழப்பமும் இல்லாமல், எந்தவித பயமும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, தெளிவாக ஓபாப்பிட்ட பேசுகிறாரு. ஸோ ஓகே, இப்போ மோசேக்கு அந்த பாளையம் இறங்குற இடத்தை காண்பிப்பதற்கு இந்த மனிதனால் மட்டும்தான் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சோன்னா, இதை விட மிகப்பெரிய ஒரு காரியம் மோசையோடு கூட என்ன செய்து இருக்கிறது. அதை கொஞ்சம் வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் எடுக்கலாம், 32 வாசிக்கலாம். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தர், வாசிங்க, நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு. இப்ப அங்க என்னாகமத்தில் 10ஆம் அதிகாரத்தில் மோசே இந்த காரியத்துக்கு யாரை சொன்னாரு, இதுல அதே தானே எழுதியிருக்கு, பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை காட்டும். அப்போ அங்கேயும் அந்த ஓபாப்புக்கு என்ன தெரியும், அவங்க பாளையம் இறங்குற இடத்துல இருக்கிற பாதைகளை குறித்த நல்ல அனுபவம் இருக்குன்னு மோசே என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். இங்கேயும் அதே தான் எழுதியிருக்கு. ஆனால் அங்கே ஓபாப், இங்கே யாருன்னு பாருங்க, 33, நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. பிரைஸ் காட். அப்போ நீங்கள் நல்லா பாருங்க, நாம் ஒரு பிரயாணம் பண்ணி போகும்போது 2 விதமான காரியத்தை நாம் நம்பலாம். ஒன்று, சில மனிதர்களுக்கு சில அனுபவங்கள் என்ன செய்யும் இருக்கும், அவங்களும் நம்ம பாளையம் இறங்கத்தக்க சில இடத்தை நமக்கு என்ன செய்வாங்க, காண்பித்து கொடுப்பாங்க. அவங்க மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம், அவங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கத்தில் அதே மாதிரி பாளையம் இறங்கத்தக்க இடத்தையும் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பதற்கு தேவன் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் அவர் நம்ம கூட என்ன செய்வாராம், வருவாராம். இப்போ நீங்கள் 2ஐயும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த ஓபாவையும் வச்சுக்கிடுங்க, இந்த அக்கினி ஸ்தம்பத்தை மேக ஸ்தம்பத்தையும் வச்சுக்கிடுங்க. எது பெட்டரா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேகஸ்தம்பமும். ஏன் அப்படின்னா, ஓவா பகலில் வேணால் பாதை காமிப்பார், ஆனால் நைட்டில் அவரும் என்ன செய்யணும், தூங்கணும். ஆனால் இந்த அக்கினி ஸ்தம்பம் இரவில் என்ன செய்யாது. 2 காரியம் இருக்குது பார்த்தீங்களா, பகலில் மேகஸ்தம்பமாக வேலை செய்யுமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக வேலை செய்யுமா. ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனிதர்களிடத்தில் சில காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. இப்போ அந்த ஓவா கூட போனாரா போகலையான்னு எனக்கு தெரிஞ்சு பைபிளில் வேறு எங்கேயுமே, நான் ஓபாப்புங்கிறத வச்சு நிறையா யோசித்து எல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயுமே ஓபாப் கூட போனதாக என்ன பண்ணலை, எழுதப்படலை. உடனே இப்போ மோசைக்கு போகிற வழி
தெரியாமல் இருந்துருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இவருக்கு வழி காண்பிப்பதற்கு அந்த அக்கினி ஸ்தம்பமும் அந்த மேக ஸ்தம்பமும் போதுமானதாக இருந்தது. இப்போ நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் சில இடத்த நோக்கி போய்கிட்டு இருப்பீங்க. யாரோ ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு கண்களை போல என்ன பண்ணலாம் தெரியலாம். இந்த மனிதன் என் கூட இருந்தால் நம்ம அப்படியே பிடிச்சி என்ன பண்ணிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் உங்களை வழிநடத்தி போகிறதுக்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம் ஒரு மேகஸ்தம்பம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது மறந்துட. அதுதான் நம்முடைய அந்த ஜெபம், நம்ம அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம். இதில் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நினச்சி ஒரு பாட்டு பாடுவீங்க பார்த்தீங்களா, தெரியுங்களா? நம்ம சும்மா அப்படி பாட்டு பாடுறதுக்கும் ஒரு ப்ரெசன்ஸோட பாட்டு பாடுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதா? இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மனுஷனும் பாதை காட்ட அவசியம் இல்லை. உங்களை அந்த அந்த பிரசன்னமே என்ன பண்ணும். பிரைஸ் காட். ஸோ தேவனுடைய ஒரு சமூகம் உங்களை என்ன செய்யும் வழி நடத்தி. ஸோ அதனால் அந்த ப்ரெசன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இழந்துற. ஸோ எது ப்ரெசன்ஸை தடை பண்ணுதோ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அந்த அக்கினி ஸ்தம்பம். அடுத்து இன்னொன்று பாருங்களேன். இப்போ அந்த பார்வோன் படையெடுத்து வர்றாரு. இப்போ எது போய் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில் நின்று பார்வோன் இவங்களை தொடாதபடிக்கு வந்து அவங்கள வந்து சேராதபடிக்கு தடுத்து நின்றது எது? ஓபாபா எது? யார்? 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. 20 அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும். நல்ல கவனி, இந்த வார்த்தை நான் அண்டர்லைன் பண்றேன். ராம் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எவைகள்லாம் தேவதூதனானவர் என்ன பண்ணிட்டாராம் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தாராம். முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னாடி போய் நின்றுச்சுதான். அதுக்கப்புறம் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பிரைஸ் காட். அப்ப ராம் முழுவதும் ஓபாபால என்ன செய்ய முடியாது. மோசைக்கு பாதுகாப்பாகவோ இல்லை இந்த பார்வோனை தடுத்து நிறுத்தத்தக்க அந்த அந்த பலன் ஓபாப்ட என்ன செய்யாது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம அஸ்திவாரமாக இருக்கிற அந்த மேகஸ்தம்பம் அந்த அக்னி ஸ்தம்பத்தை ஒரு நாள் விட்டுற. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற இடம் எங்கே வந்துட்டோம்னா, நான் ஃபஸ்ட்டு டைம் அதை ஆரம்பித்தப்போ ஓபாப் நமக்கு கண்களைப் போல இருக்கிறான். அதாவது இந்த உலகத்தார் நமக்கு கண்களைப் போல இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்திக்கிடணும்னு சொன்னேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது 2வது இடத்துல வச்சுக்கிடுங்க. முதல் இடத்துல நம்மை பாதுகாப்பதும் நம்மை வழி நடத்துவதும் ஓவாப்பு கிடையாது, மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும். பிரைஸ் காட். ஏன்னா ஓபாப் யாரோ ஒரு ஆள் 2 ஆள் வேணால் தடுத்து நிறுத்தலாம். ஆனால் பார்வோனை தடுத்து நிறுத்தணும்னா, ஒரு ராஜாவை தடுத்து நிறுத்தணும்னா அது ராஜாதி ராஜாவால் மட்டும்தான் என்ன செய்யும். ஸோ அந்த மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க. ஒருவேளை ஓபாப்பு கூட வந்தாலுமே அவன் உங்களுக்கு சில இடங்களில் பாளையம் இறங்கத்தக்க வழியை உங்களுக்கு நல்லா காண்பித்து கொடுத்தாலும் எதை நாம் மறந்துடக்கூடாது, மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா சில நேரம் இந்த போராட்டம்லாம் நமக்கு வரும். ஓபாப்பு வந்த உடனே டக்குன்னு எது கொஞ்சம் நினைவில் இருந்து மறைய ஆரம்பிக்கணும், அந்த அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் கொஞ்சம் அப்படி. ஆனால் நமக்கு பேசிக்காக பேஸ்மெண்ட்டாக இருப்பது இந்த மேகஸ்தம்பம் அக்னி. 1000 ஓவாப்பு வந்தாலும் சரி இந்த அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே. ஹல்லேலூயா. அன்றப்பா சொல்லாமா, அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து
சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது. 1000 ஓவா பந்தாலும் உங்க பிரசன்னம் தான் எனக்கு வரி. உங்க எத்தனை ஆரோன்கள் நம்மை சூழ நின்றாலும் உங்க பிரசன்னம் தான் எனக்கு வரி. உங்க எனது. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. ஒருவேளை ஓபா போல சிலர் எங்களுக்கு கண்களைப் போல வந்து எங்களுக்கு பாளையம் இறங்கத்தக்க வழியை காண்பிக்கிறது போல இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய தூதனானவர் எங்களுக்கு முக்கியமானவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஓபாபால ராம் முழுவதும் நமக்கு உதவி செய்ய முடியாது, பார்வோனை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த பிரசன்னம் தான் ராம் முழுவதும் நமக்காக வேலை செய்யும். பகலிலும் வேலை செய்யும், இரவு நேரத்திலும் வேலை செய்யும். 24 hours வேலை செய்யும். அந்த பிரசன்னத்தை விரும்பலாமா? ஆண்டவரே, என்னை விட்டு விலகாத அந்த நல்ல பிரசன்னத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்படியே கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணி உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு. உங்க பிரசன்னம் தான் எனது. தீமைகள் எங்களை பின்தொடர்ந்து வரலாம் ஆண்டவரே, ஆனால் எங்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை பாதிப்படைய செய்யாதபடிக்கு ஒரு அக்னி ஸ்தம்பம், ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு தூதனானவர் ஆண்டவரே எங்களுக்கு நடு நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்பதிலே ஒரு நாளும் குறைவுபடக்கூடாதப்பா. நாங்கள் அதில் நடுப்பகலில் சூரியன் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்பதிலே நாங்கள் வளர கிருபை கொடுங்கப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த 2 வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மோசே ஒரு கட்டத்தில் ஒரு ஏரியாவில் வரும்போது இந்த பாளையத்தில், இந்த இடங்களில், இந்த பள்ளத்தாக்கில் ஓவாப்புக்கு நல்ல அனுபவம் என்ன செய்து, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். ஆனால் அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கும் மேக ஸ்தம்பத்துக்கும் எல்லா இடத்த பற்றி என்ன செய்யும் தெரியும். பிரைஸ் காட். ஸோ நான் இன்றைக்கு உங்களை நான் விஷ் பண்ணுறேன். இந்த அக்னி ஸ்தம்பம், இந்த மேக ஸ்தம்பம் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோடு கூட இருப்பாராக. வேற எந்த மனிதனும் உங்கள் கூட இல்லைனாலும், நீங்கள் எதிர்பார்க்கிற சிலர் உங்களுக்கு வழிகாட்ட இல்லைனாலும், ஏன்னா மனிதன் வழிகாட்டுறது ஏதோ ஒரு இடங்கள்ல என்ன செய்யும் இருக்கும். ஆனால் ராம் முழுவதும் உங்கள் கூடவே இருந்து என்ன பண்ண முடியாது, மனிதன் வழிகாட்ட. அதனால் நம்ம ஓபாபை எதிர்பார்க்கல தப்பு இல்லை. ஆனால் ஓபாப் எப்போவுமே கூட இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்க, கூட வரணும்னு நம்ம நினைக்க. ஆனால் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம், அந்த அக்னிஸ்தம்பம், அந்த மேகஸ்தம்பம், தேவ பிரசன்னம், அது எப்போ உங்கள் கூடவே வரணும்னு நீங்கள் என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ அவர்களை வழி நடத்துவதற்கு
தற்காலிகமாய் ஒரு கொஞ்சம் இடத்துக்கு அங்கே ஓபாப் இருந்தார். ஆனால் நிரந்தரமாய் அவர்களுக்கான ஒரு அக்னி ஸ்தம்பம் கூட இருந்தது. இன்னும் 2வது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு அந்த விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் நாம் வாசிக்கலாம் அதே வசனத்தை. அதில் வாசித்து ஒரு 5 நிமிடத்தில் அடுத்த பாயிண்டை சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அதில் மோசே அழகாக சொல்கிறார் பாருங்க, 29வது வசனத்தில், அப்பொழுது மோசே தன் மாமனாகியாம் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி உனக்கு தருவேன் என்று உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். மோசேங்க எவ்வளவு கள்ளம் கபடம் இல்லாம, எந்தவித தயக்கமும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த மனிதன்கிட்ட பேசுறாரு. கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் என்ன பண்றோம், போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் எங்களுக்கு நன்மை செய்வார், அந்த நன்மையில உனக்கும் நாங்கள் என்ன செய்வோம், நன்மை செய்வோம். பிரைஸ் காட். ஸோ இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் என்ன பண்றாரு, போறாரு. ஆனால் இவர் சொன்னது நடந்துச்சான்னா என்ன பண்ணலை, நடக்கலை. அப்படிதானே? இவர் சொன்னது என்ன செய்யலை, கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு நாங்கள் போகிறோம், அங்கே போன உடனே அதில் இருக்கிற நன்மையை உனக்கு நாங்கள் என்ன செய்வோம், பகிர்ந்து கொடுப்போம்னு சொன்னார். ஆனால் மோசே இவ்வளவு ஆசையா, இவ்வளவு எந்த தயக்கமும் இல்லாமல் சொன்னார். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியலை, அங்கே போகிறதுக்கு போனாரா கானானுக்குள்ள, இந்த கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு அவர் போய் சேர்ந்தாரா, போய் சேரவில்லை. அதுக்கு மோசேட்ட போய் ஒரு காரணம் கேட்டால் என்ன சொல்லுவார், நீங்கள் எதனால? ஆனால் கானானுக்குள்ள யார் தான் கூட்டு போகிறதா தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான், மோசே தான் கூட்டிகிட்டு போகிறதா தேவனுடைய. அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறாரு, கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் நிறையா சொல்லியிருக்கிறாரு, நம்ம பிரயாணம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் போய் சேரணும். இப்போ மோசேட்ட நம்ம ஒரு காரணம் கேட்டோம்னா என்ன சொல்லுவார், ஐயா நீங்கள் அங்கே போய் சேராததுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? நிறைய காரணம் இருக்கலாம், நீங்கள் அதில் முக்கியமாக என்ன காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு. உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இதை தான் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான பாயிண்ட், 2 பாயிண்ட் அதில் ஃபஸ்ட்டு இதை சொல்லிட்டோம், இப்போ 2வது விஷயத்தை சொல்கிறேன். அதில் வாசிக்கலாம் பாருங்கள், 35 இருந்து வாசிங்களேன். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த எல்லாம் ஒண்ணுதான், மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். இப்ப வாசிங்க, அன்றியும் உங்கள் நிமித்தம், வார்த்தையை கவனிங்க நல்லா, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்பா, மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி என்ன செஞ்சுட்டு அங்க விழுந்துட்டு, அதுக்கு இவர் வேற யார்கிட்டையும் போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களால தான் நான் கானானுக்குள்ளே போக முடியல வேற யார்கிட்டையும் சொல்லலை, டைரெக்டாக இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டே சொல்கிறாரு, உங்கள் நிமித்தமா கர்த்தர் என் மேலேயும் கோபம் கொண்டு என்னையும் அந்த கானானுக்குள்ளே என்ன செய்ய விட மாட்டேன்ட்டாரு, போக. ரொம்ப வருத்தத்தோடு என்ன பண்ணுறாரு. ஸோ நான் இப்போ சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்ம சபையாக இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம். ஸோ மனிதர்கள் நிமித்தமாக ஒரு பக்கம் நான் சொல்கிறேன், ஓபாவை கொண்டு தான் நமக்கு வழி காண்பிக்கப்படும், நமக்கு பாதை காண்பிக்கப்படுங்கிறது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா வழி காண்பிப்பதற்கு இரவும் பகலும் அவங்களோட அக்னிஸ்தமும் மேகஸ்தமும் என்ன செய்யுது, இது ஓகேங்களா? ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது நம்ம கூட இருக்கிற மனுஷங்க ரொம்ப முக்கியமானவங்களா. இப்போ நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமானவன், எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் நிமித்தம் ஒருத்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கப்படணுமே தவிர ஒருவர் மூலம் ஒருவர் அங்கங்கே நம்ம என்ன பண்ணிக்கூட தேங்கி விட. ஹல்லேலூயா. ஸோ இதை நான் ஒரு பெரிய பிரசங்கமாக பண்ணாமல்
இதை ஒரு சின்ன ஆலோசனையை சொல்லி இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா மோசைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது எவ்வளோ சந்தோஷம் அதை சொல்கிறாருன்னு. ஒரு சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாரு, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், பிரயாணம் போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல தேசத்தை நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. கடைசி பாருங்களேன், அந்த எட்ஜில் போய் நின்று அதை அவர் அனுபவியாமல் என்ன பண்ணிட்டாரு, அங்கே மரித்து போகிறார். காரணம் என்னன்னு பார்த்தா கூட இருக்கிற ஜனங்கள். ஸோ ஒரு சபை, ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் எல்லாருக்கும் முக்கியமானவங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ இடத்துல என்ன பண்ணி விட்டாரு, காப்பாற்றி விட்டார். அப்படி தானே? தேவன் எத்தனையோ முறை கோவப்பட்டு இறங்கி வரும்போது அந்த ஜனங்களுக்காக போய் நின்று என்ன பண்ணார், காப்பாற்றி விட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் நிமித்தமாய் மோசே கொஞ்சம் கோவப்படுறாரு. கடைசியில் அவர்கள் நிமித்தமாக அவர் அந்த கானானுக்குள்ளே போக முடியாதபடிக்கு ஓபாப்பிட்ட சொன்ன அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்காமல் போய்விட்டார். ஹல்லேலூயா. ஸோ நான் உங்களுக்கு முக்கியம், நீங்கள் எனக்கு முக்கியம். நாம் செய்கிற சில காரியங்கள் ஒருவரை ஒருவர் அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு கடத்தி கொண்டு போகிறதா என்ன பண்ணணும் இருக்கணும். இப்போ ஏன் நிமித்தமாக உங்களில் ஒருவர் கூட ஒரு இடத்துல தங்கிடக்கூடாது, ஒரு இடத்துல தேங்கிடக்கூடாது. என்னை பார்த்து ஒரு ஆள் சொல்லிடக்கூடாது, இவங்களால தான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், நான் நின்றுட்டேன், இந்த இவங்க மட்டும் அந்த இடத்துல கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்கன்னா நான் அடுத்த இடத்துக்கு போயிருப்பேன், இவங்க எனக்கு தடையாக இருந்துட்டாங்கன்னு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. இங்கே இருக்கிற நம்ம யாரை பார்த்து யாரும் சொல்லிக்கிறேன், இவங்களால் நான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணேன், கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு இவங்களால் நான் வந்தேன்னு சொல்கிற அளவில் என்ன பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அந்த கிருபையை கொடுப்பாராக. இன்னொரு ஏரியாவையும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதே மாதிரி இயேசுவையும் எருசலேமுக்கு போக விடாதபடிக்கு பேதுரு என்ன பண்ணுறாரு, தடை பண்ணுறாரு. ஆனால் இயேசுவை என்ன பண்ண முடியல, தடை பண்ண முடியலை. அவர் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து என்ன பண்ணார், எருசலேமுக்கு. ஆனால் ஆண்டவர் அங்கே இருக்கிற இடத்துல இருந்துட்டு கடைசியில் ஆண்டவர் சொல்லலை, பேதுரு என்னை தடை பண்ணிட்டாரு, பேதுரு தடை பண்ணதுனால நான் எருசலேமுக்கு என்னால் என்ன செய்ய முடியலை, போக முடியலைன்னு இயேசு சொல்லலை. ஹல்லேலூயா. ஸோ இது 3 ஸ்டெப்புமே நமக்கு முக்கியமான ஸ்டெப்பு. பிரைஸ் காட். முதல் ஸ்டெப் என்ன, ஓபாவை நம்பி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்க்கையில் பிரயாணம் அவன் வந்தாலும் சரி, வந்தால் ஓகே, ஏதோ சில ஏரியாவுக்கு நமக்கு கண்களாக இருப்போம், அது உண்மைதான். ஆனால் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம கண்களாக இருப்பது அவருடைய அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும். ஸோ எந்த மனிதனையும் நம்பி நம்ம இங்கே இல்லை இந்த உலகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டாக நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா 2வது இடத்துல, அப்போ எனக்கு மனுஷனே வேண்டாம்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது. ஏன்னா டக்குன்னு நமக்கு சில நேரம் அந்த எட்ஜி மாறிடும் பார்த்தீங்களா. ஒன்று ஓபாப்பு இருந்தத்தான் எல்லாம் நடக்குங்கிற இடத்துல இருப்போம், இல்லை ஓபாப்பு வேண்டாம் கொஞ்சம் ஓகே, ஒரு 1% 2% ஓகே அப்படின்னோடனே கடைசியில் மொத்தத்துக்கும் மனுஷங்களே வேண்டாம்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது. ஏன் இதை சொல்லணும், ஓபாப்னோடனே ஓபாப் மேலேயே நின்று அக்னி ஸ்தம்பத்தை மேக ஸ்தம்பத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த அனுபவத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அடுத்து அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம்னு உடனே அதில் நல்லா இருந்துட்டு கடைசியில் இங்கே ஜனங்கள் நிமித்தமாய் யாரும் என்ன பண்ணிவிட பாதிப்படைய. பிரைஸ் காட். ஸோ இது ஒரு ஜெபமாக நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஸோ நமக்குன்னு ஆண்டவர் ஒரு பிரயாணத்தை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல போய் நம்ம எல்லாருமே போய் என்ன பண்ணணும், சேரணும். ஸோ அதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பா. எழுந்து நாம் ஜெபிக்கலாம், எழுந்து நிற்கலாம், ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, எலியாவுக்கு சொன்னது போல நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஏசபேலின் ஒரு வார்த்தை எலியாவின் பிரயாணத்தை அன்றைய சூறைச்செடிக்கு கீழே நிறுத்தும்படி தடை செய்தது. ஆண்டவரே, இப்படி அநேக பரிசுத்தவான்களை தேவ மனிதர்களை பார்க்கும்போது அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் தடைபட்டு நிற்பதைப் போலவும் அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் வழிவிலகி செல்வதைப் போலவும் அநேக இடங்களில் இருந்தது. ஆண்டவரே அப்பா, அங்கே நாங்கள் ஆண்டவரே மோசேனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருடைய பிரயாணம் அப்படியே நிறுத்தப்பட்டது. ஆனால் அவர் இங்கிருந்து புறப்படும் போது மிகுந்த ஆசையோடு கூட எந்தவித தயக்கமும் இல்லாமல், ஓ கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நான் பிரயாணம் பண்ணி போகிறேன், நீயும் எங்க கூட வா, உனக்கு நான் அதிலிருந்து நன்மையை தருவேன்னு சொன்ன மோசே
அவரே அந்த நன்மையை அனுபவிக்க முடியாதபடிக்கு அவர் அங்கே நின்று போனார் ஆண்டவரே. அதற்கு காரணம் கூட இருந்த ஜனங்கள். ஆண்டவரே, இங்கே இருக்கிற நாங்கள் யாரும் இடரலாய் இராதபடிக்கு என்னுடைய பிரயாணத்தை ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு மேன்மையான திட்டம் உண்டு ஆண்டவரே. இங்கே இருக்கிற பிள்ளைங்களை குறித்து, இங்கே இருக்கிற வாலிபர்களை குறித்து, இங்கே இருக்கிற அப்பா குடும்பங்களை குறித்து, இங்கே இருக்கிற ஊழியரை குறித்து, எல்லாரை குறித்தும் மேன்மையான திட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே. மலை மேல் இருக்கிற பட்டணமாய் நாங்கள் இருக்க வேண்டியவர்கள் அப்பா. எங்களுடைய பிரயாணத்தை ஆண்டவரே யாருடைய செயல்களும் தடை பண்ணி விடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் அதில் ஜாக்கிரதையா இருக்க கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் யாரையும் கோபம் மூட்டக்கூடாது. நாங்கள் யாரையும் எரிச்சல் அடைய செய்யக்கூடாது. நாங்கள் யாரையும் தேவ பிரசன்னத்திலிருந்து ஆண்டவரே வழிவிலக செய்யக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அடுத்தடுத்த ஆவிக்குரிய பரிமாணங்களில் எங்களோடு இருக்கிறவங்களை நாங்கள் எடுத்து செல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. அஸ்திவாரமாக இருக்கிற காரியங்களில் நாங்கள் நல்ல பலப்பட உதவி செய்யுங்கப்பா. அன்றைய சில நேரங்களில் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்வதற்கு இந்த ஓபாப் நல்ல தேர்ச்சி பெற்றவனாய் இருக்கிறான், நல்ல அனுபவம் உள்ளவனாய் இருக்கிறான். அவனை நம்பி போறோன்னு சொல்லிட்டு ஓபாப் மேலே எங்களுடைய கண்கள் போய்விடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஓபாவையே நாங்கள் சார்ந்து விடக்கூடாதப்பா ஆண்டவரே. அது தேவைனாலும் ஒரு டெம்பரரியா கொஞ்சம் இடத்துக்கு தான், கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூட வருவது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அப்பா. அந்த பிரசன்னத்தை ஆதி நாளில் நாங்கள் கொண்டிருந்ததை விட இன்னும் அதிகமாய் நாங்கள் அனுபவிக்க கிருபை கொடுங்கப்பா. அது இரவிலும் எங்களை பாதுகாக்கிறது. பெரிய பெரிய ராஜாக்கள் எங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் அவர்கள் எங்களை தொடாதபடி அது எங்களுக்கு பின்பாக நின்று அதை தடை பண்ணுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நம்முடைய பிரசன்னத்தை அதிகமாய் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் நீர் பேராய் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றும் அன்றைய பலவீனங்களை எல்லாம் பலனாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் முன் செல்ல கிருபைகள் பெருகட்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் டுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் சுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் அந்த தேவ பிரசன்னம் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கட்டும். எந்த சூறை செடிக்கு கீழையும் எந்த வழி விலகி நிற்கிற காரியம் இல்லாதபடிக்கு உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா.
என்னை பலவானாய் சுதையா, என்னை பலவானாய்